இந்த தப்பை நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னதான் இரும்பு சத்து அதிகம் இருக்கிற உணவுகளை நீங்க எடுத்துகிட்டே இருந்தாலும் ஹீமோகுளோபின் லெவல் கண்டிப்பா அதிகரிக்காது. டயர்டா இருப்பீங்க, ஹேர் லாஸ் ஆகும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரதான் செய்யும். அது என்னென்ன தப்புன்னு பார்க்கலாமா? பொதுவாகவே ரத்த சோகை அப்படின்றது இரும்பு சத்து குறைபாட்டினால மட்டும் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. வைட்டமின் B12, ஃபோலிக் ஆசிட் அப்படின்ற பிற சத்துக்கள் குறைபாட்டினாலையும் இந்த ரத்த சோகை பிரச்சனை வரலாம். இதுல இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்க பண்ணக்கூடிய மேஜரான மிஸ்டேக்ஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முதல் விஷயம் ஃபைட்டேட் அதிகம் இருக்கிற உணவுகள், அதாவது முழு தானியங்கள், நட்ஸ், பயிறு வகைகள், சோயா பீன்ஸ், சோயால இருந்து தயாரிக்கக்கூடிய சோயா மில்க், சோயா பன்னீர், இந்த மாதிரியான உணவுகளை அதிகமா நீங்க எடுத்துக்கும் போது அது கண்டிப்பா அயன் அப்சார்ப்ஷனை தடை பண்ணும். ஆனா இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே ஹெல்தி தானே, இதை எடுத்துக்கவே கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்காக தான் பயிறு வகைகள், தானியங்கள், நட்ஸ் இது எல்லாத்தையுமே முதல் நாளே நம்ம ஊற வச்சு பயன்படுத்தணும். ஊற வச்சு அதை முளைக்கட்ட வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது இன்னுமே நல்லது. முளைக்கட்ட வைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கும் போது ஃபைட்டேட்டோட அளவு வந்து கம்மியாகும். உங்களோட உடம்புல அயன் அப்சார்ப்ஷன் நல்லாவே இருக்கும். இரண்டாவது டீ அதிகமா குடிச்சீங்கன்னா கண்டிப்பா அயன் அப்சார்ப்ஷன் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. முக்கியமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோடனே ஒரு டீ குடிக்கிறது, நைட்டு டின்னர் முடிச்சோடனே டீ குடிக்கிறது, இந்த மாதிரி சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டு உடனே வந்து நீங்க டீ குடிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு அயன் அப்சார்ப்ஷன் இருக்கவே இருக்காது. மூணாவது கால்சியம் அதிகம் இருக்கிற உணவுகளோட நம்ம அயன் அதிகம் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கும் போது கண்டிப்பா அயன் அப்சார்ப்ஷன் நம்மளுக்கு நடக்கவே நடக்காது. அதாவது பால், பன்னீர், தயிர் இந்த மாதிரி கால்சியம் அதிகம் இருக்கிற உணவுகளோட நீங்க அயன் அதிகம் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கவே கூடாது. இது ஸ்டொமக் அப்செட், கான்ஸ்டிபேஷன், டயரியா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ல கூட கொண்டு போய் விடும். நான் சொல்லியிருக்க இந்த 3 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இப்பவே விட்டுருங்க. இரும்பு சத்து உடல்ல அப்சார்ப் ஆக மாட்டேங்குது ஏன் அப்படின்ற காரணத்தை சொல்லிட்டேன். சாப்பிடுற இரும்பு சத்தெல்லாம் அப்படியே உங்க உடம்புல சேரணும்னா என்ன பண்ணலான்னு அடுத்த வீடியோல சொல்றேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ so much for watching.